வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A குரூப் 4க்கான அண்ட் குரூப் 1க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, பழசில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தூக்கி ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 9 தூக்கி எக்கனாமியில் சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி தனியாக இருந்தது, இப்போ அங்கங்கே சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. பட் இனிமேல் நம்ம படிக்கிறது சேம் தான். அதே மாதிரி நியூஸ் பேப்பரை படிக்க வேண்டியதான். அதே மாதிரி ஸ்கூல் புக்கை வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணி படிக்க வேண்டியதான். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா மொத்தம் 7648 கொஸ்டின் இருக்குது. இது கடைசியாக நடந்து முடிஞ்ச சிடிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். மொத்தம் 6 யூனிட் தான் இருக்குது இல்லையா? இப்போ ஆஸ் பர் நியூஸ் சிலபஸ் படி அதுபடி நம்ம பிரிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். குரூப் 4 குரூப் 2 அண்ட் 2A பொறுத்த வரைக்கும் முன்னாடி பொதுத்தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட்டில் ஒரு 110+ எடுத்தால் கண்டிப்பாக வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அது அப்படியே மாறுது. பியூர்லி அந்த என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் பொதுத்தமிழில் குரூப் 4ல் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதை வச்சு தான் நமக்கு வேலை உறுதியாக போகுது. சரிங்களா? பட் எனிவே இனிமேட்டு இந்த பக்கம் நீங்கள் எஃபர்ட்டை போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுத்தமிழில் அந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு மேலே அதில் படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த பக்கம் இந்த 75+ ஆப்டிடியூடில் ஒரு 85+ அதை வாங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அங்கே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டிலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரீசனிங் என்ன கொஸ்டின் ஸ்ப்ளிட்டப் இருக்குது. ரீசனிங்கில் எவ்வளோ வரப்போகுது? ஒரு 10 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் நமக்கு அது நியூவாக இருக்காது. சரி, பார்ப்போம். நம்ம குரூப் 2A கொஸ்டின்ஸையும் நம்ம அப்டேட் பண்ண பார்ப்போம். அந்த ரீசனிங் கூட திருக்குறள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம தனியாக தான் அதை கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃபை நம்ம உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? அதே ஏரியாவில் தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ 2025 நமக்கு புதுசாக தான் இருக்க போகுது. பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லோரும் குரூப் 4ல் மேக்ஸிமம் வேலை வாங்க பாருங்கள். குரூப் 2 அண்ட் 2Aவை ஆப்ஷனல்லே வச்சுக்கோங்க. சரிங்களா? We will meet in next class. Thank you.